melting moment biscuits. ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான இந்த மெல்டிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பிஸ்கெட் அல்லது குக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நாமளே நம்ம வீட்டில் தயார் பண்ணலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். வாயில் போட்டாலே அப்படியே நொடியில் உருகி ரொம்ப சுவையை கொடுக்கக்கூடிய இந்த அருமையான பிஸ்கெட்களை சுலபமாகவும் சுவையாகவும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான பிஸ்கெட் கழிவை. இது என்னென்னா இதோடைய செய்முறையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம கவனம் செலுத்தினீங்கனாலே ரொம்ப நல்லா இது வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல சர்க்கரை மற்றும் வெண்ணெய் இது ரெண்டுத்தையுமே நல்லா அடிச்சுக்கணும். அடித்து ஒரு நல்ல பதத்துக்கு வர நுரை வர மாதிரி ஒரு பதத்துக்கு வரும்பொழுது தான் இந்த பிஸ்கெட்டுடைய தன்மைகள் மாறாமல் இருக்கும். அதனால தான் நம்ம முதல்ல இதை நல்லா அடிச்சுக்கிறோம். இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு பொடித்த சர்க்கரையும் 50 கிராம் சேர்த்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து 100 கிராமிலான மாவை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இந்த சர்க்கரை வெண்ணையும் நல்லா இப்படி கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா அடிக்கலாம் நம்ம. இப்போ இங்கே பார்த்தீங்களா, இது ரொம்ப அருமையாக தயாராகிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி நல்லா நீங்கள் இந்த கரண்டி வச்சே பண்ணலாம், அல்லது ஒரு விப்பர் வச்சும் இதை நல்லா அடிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு மாதிரி காற்று உள்ளே போன மாதிரி ஒரு புசு புசுன்னு ஆன தன்மைக்கு நம்ம இதை அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது கூட பாலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கூட மாவு மற்றும் கஸ்டர்ட் பொடி அல்லது சோள மாவு உபயோகப்படுத்திக்கலாம். சோள மாவுன்றது கார்ன்ஸ்டார்ச் அப்படின்னு நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கும். அப்படி எது கிடச்சதுனாலும் அதனுடைய 10 கிராம் எடுத்துக்கலாம். அதை தவிர 1/4 தேக்கரண்டியான பேக்கிங் பவுடர் உபயோகப்படுத்த போகிறோம். முட்டை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த 1/4 தேக்கரண்டி பேக்கிங் பவுடரை தவிர்த்துட்டு நேரடியாக முட்டையை உபயோகப்படுத்திக்கலாம். 10 கிராம் கஸ்டர்ட் மாவு அல்லது சோள மாவு சேர்த்துக்கலாம். 1/4 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எந்த விதமான கருவிகையும் உபயோகப்படுத்தாமல் நேரடியாக இது போன்ற ஒரு கரண்டி அல்லது மரக்கரண்டி வைத்து நன்றாக இதை கலரி கொடுக்கணும். பார்த்திங்களா, அருமையாக நம்மளுடைய பிஸ்கட் மாவு தயாராகிடுச்சு. ரொம்ப சுலபமாக இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நேரடியாக நம்மளுக்கு கிடைக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸில் ஒரு உருட்டி அப்படியே நம்மளுடைய அவனில் வைக்க போகிறோம். உங்களுடைய அவன்களை ஓடிஜி அவன்களை 180 டிகிரி செல்சியஸ் அல்லது 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 நிமிஷத்துக்கு முன்சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக பிடிச்சா போதும். இப்போ நம்மளுடைய இங்கே ஒரு பேக்கிங் பண்ணுறதுக்கான ஒரு தட்டு மற்றும் அதற்கு மேலே ஒரு தாள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். அது மேலே பண்ணலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு சிறு உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் அளவில் பெருசாகும், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. இந்த சின்ன உருண்டையை லேசாக பாலில் இப்படி முக்கிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸில் இப்படி போட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அது ஒட்டிக்கிறதுக்காக தான் நம்ம முக்கிறோம். இப்படி மேலே கொஞ்சம் அது ஒட்டினா போதும். இப்போ நம்மளுடைய பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். இப்போ நம்ம தயார் பண்ணியிருக்கிற இந்த மெல்டிங் மூமெண்ட் குக்கீஸை என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய அவனுக்குள்ளார 15லேருந்து 20 நிமிடங்கள் வரைக்குமா உள்ளே வைக்க போகிறோம். அதில் என்ன ஆகும்னா அந்த 15லேருந்து 20 நிமிடம் எதுக்கு கொடுக்குறோன்னா சில அவன்களில் அதனுடைய அளவு மற்றும் தன்மையை பொறுத்து கொஞ்சம் சீக்கிரமாகக்கூடிய தன்மை இருக்கும், அல்லது கொஞ்சம் நேரம் ஆகலாம். அதற்காக தான் இந்த 15லேருந்து 20 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ 15 நிமிஷம் வச்சுட்டு பார்க்கலாம், இல்லாட்டி 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய அவன் குக்கியை எடுத்துடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பிஸ்கெட்டில் நம்ம வெளியில் எடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெத்துன்னு இருக்குது, என்ன ஆகலையா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பமோ பயமோ வந்துடும். கவலையே படாதீங்க. நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். ஆனால் நல்லா ஆறிடணும். அடிப்பாகம் மேல் பாகம் நல்லா ஆறிடுச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்கள் நல்ல முறுமுறுப்பு தன்மை கெட்டித்தன்மை வந்துடும். இதுக்கு வாயில் போட்டாலே கரையக்கூடிய அருமையான நம்மளுடைய மெல்டிங் மொமெண்ட் பிஸ்கெட்ஸ் தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையான வாயில் போட்டால் கரையக்கூடிய அருமையான மெல்டிங் மொமெண்ட்ஸ் செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தினரோட மகிழுங்கள். இது ரொம்பவே சுலபமாக சீக்கிரத்தில் செய்யக்கூடியது. அப்படியே உங்களுக்கு அவன் செய்ய முடியலன்னா நம்மளுடைய குக்கர் விதத்தில் நம்ம காமிச்சிருக்கோம் ஏற்கனவே பல பிஸ்கெட்கள் செய்கிற விதத்தை. அதை பார்த்து நீங்கள் அதையே பின்பற்றினாலும் இதே மாதிரி சுவையான மெல்டிங் மொமெண்ட் பிஸ்கெட் தயார் செய்யலாம்.
தோசை பீட்சா என்ற உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa@pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.